நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. பிரியமானவர்களே, நானே இயேசு ஜீவப்ப ஒளித்தின் மூலமாக இந்த அற்புத நேரம், உங்களுடைய பார்க்கிற நேரம், உங்களுடைய வார்த்தை அற்புதம் செய்கிற ஆராதனை. நானே இயேசு ஜீவப்ப ஒளித்தின் மூலமாக இந்த நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பித்து கொண்டு இருக்கிறது. நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். புதன்கிழமையிலே 6:30 மணியிலிருந்து 7 மணி வரை அந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பும். நீங்கள் அதை பார்த்து சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், விடுதலை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் நானே இயேசு ஜீவப்ப ஒளித்தின் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல நற்செய்தியான வார்த்தை, அற்புத ஆராதனை, ஜெபம் ஆராதனையிலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எடுத்துக்கொள்ளுங்கள். மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம், அதில் 14வது வசனமும் 15வது வசனத்தை நம்ம பார்க்கிறோம். இயேசு பேதுருவினுடைய வீட்டில் வந்து அவன் மாமி ஜுரமாய் கிடக்கிறதை கண்டார். அவர் அவளை கையை தொட்டு உடன் ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று. அவள் எழுந்து அவருக்கு பணிவிடை செய்தார். அல்லேலூயா. பாருங்க, இயேசு அந்த பேதுருடைய வீட்டுக்கு கடந்து போகிறார். அந்த மாமி ஜுரமாய் இருப்பதை அவள் பார்க்கிறார். அந்த ஜுரத்தினுடைய பலனமாக இருக்கிற அந்த மாமியே இயேசு அவள் கையை தொடுகிறார். அவள் எழுந்து பணிவிடை செய்தாள் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கி நம்முடைய இல்லத்திலே, நம்முடைய வீடுகளிலே கர்த்தர் இயேசு நம்ம வீட்டுக்குள்ளே கடந்து வரணும். நானே இயேசு ஜீவப்ப ஒளித்தின் மூலமாக இந்த அற்புத நிகழ்ச்சியிலே கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிற வார்த்தை, நான் வந்து உன்னை குணமாக்குவேன். மத்தேயு சுவிசேஷத்தில் 8ஆம் அதிகாரம் 7வது வசனம் இப்படி சொல்லுகிறது, அதுக்கு நான் வந்து உன்னை சுஸ்தமாக்குறேன் என்று சொல்லுகிறார். பாருங்க, பேதுருடைய வீட்டுக்கு போன இயேசு அந்த மாமி ஜுரமாக இருக்கிறதை பார்க்கிறார். இன்றைக்கி நம்முடைய வீட்டுக்குள்ளே வருகிற நீங்களும் நானும் வீட்டில் இருக்கிறோம். இயேசு நம்ம வீட்டுக்கு வருகிறார். நம்முடைய பலவீனங்களை பார்க்கிறார், நம்முடைய வேதனைகளை பார்க்கிறார், நம்முடைய துன்பங்களை பார்க்கிறார், நம்முடைய கண்ணீரை பார்க்கிறார். ஆண்டவரே, என்னுடைய ஜெபம் கேட்கப்படவில்லையே, நான் எவ்வளவு பாரமாய் ஜெபிக்கிறேன், ஏன் எனக்கு இந்த விடுதலை இல்லை? இந்த காய்ச்சல் ஜுரமாக இருக்கிற மாமியை தொட்ட உடனே அவள் எழுந்து பணிவிடை செய்தாளே, என்னால் படுக்கையில் இருந்து ஒன்றும் செய்ய முடியாத நிலைமையில் என் உறுப்புகள் காணப்படுகிறது என்று சொல்லி நீ கலங்கி நிற்கலாம். நீ இயேசுவை கூப்பிடும் பொழுது, இயேசு உன் வீட்டுக்கு வரும் பொழுது அற்புதங்கள் நடக்கும். பாருங்க, கர்த்தர் இயேசு அந்த பேதுருடைய வீட்டுக்கு போனார் அல்லவா, அந்த பேதுருடைய மாமியை தொட்டார் அல்லவா. பாருங்க, அதே போல தான் லூக்கா சுவிசேஷத்தில் 19ஆம் அதிகாரத்தில் அதில் சொல்லுகிறது, எரிகோவில் சகுயு என்று சொல்லுகிற ஒரு மனுஷன் பாருங்க, அவன் இயேசுவை பார்க்கணும்னு சொல்லி அவன் வகையை தேடி மரத்தில் ஏறுகிறான். உயரமான மரத்தில் ஏறுகிறான். அவன் உட்கார்ந்துருக்கிறான். இயேசு வருகிறார். அந்த அவனுடைய இருக்கிற மரத்து தூரில் நின்று கொண்டு அண்ணாந்து பார்த்து, சகுயுவே, நீ சீக்கிரமாக இறங்கி வா,
இன்றைக்கு நான் அவன் வீட்டில் தங்கணும் என்று சொல்லுகிறான். அவன் சீக்கிரமாய் வருகிறான். ஆனால் அவனோ இயேசுவை பார்க்கணும்னு சொல்லி தான் நினைச்சான் அல்லவா. ஆனால் இயேசு அவன் வீட்டில் போகணும்னு சொல்லி அவர் நினைச்சாரு. இன்றைக்கு அவன் வீட்டில் தங்கணும்னு சொல்லி நினைத்தாரு. அதே போல தான் பேதுருடைய வீட்டில் பேதுருடைய மாமி ஜோரமாய் இருக்கிறா, பயங்கரமான ஒரு பலனத்தோடு கூட இருக்கிறா. ஆனால் என்னுடைய சீசரர் என்னோடு கூட இருக்கிற பேதுரு அவனுடைய மாமி ஜுரமாக இருக்கிறாளே, எப்படியாவது நமக்கு ஒரு விடுதலை, அவளுக்கு சுகத்தை கொடுக்கணும்னு சொல்லி அவளை தேடி போய் அந்த வீட்டிலே சுகத்தை கொடுக்குறா. இன்றைக்கி நீங்களும் நானும் மருத்துவமனைகளை படுத்து கிடக்கிறோம், வீடுகளில் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, இந்த குடீரமான வேதனையினால் என்னால் பாதிக்கப்படுகிறேனே என்று சொல்லி நீ வேதனையோடு கூட இருக்கலாம். இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறார், இன்றைக்கி நான் வந்து உன்னை குணமாக்குவேன் என்று சொல்கிறார். யாரை பார்த்து சொன்னார் பாருங்க. ஆமென். 100 அதிபதி அவரிடத்துக்கு வருகிறான். அவரிடத்துல வந்து ஆண்டவரே, என் வேலைக்காரன் சுகம் இல்லாமல் வீட்டில் இருக்கிறான், நீர் ஒரு வார்த்தை சொல்லும் என் வேலைக்காரன் குணமாக்குவான் என்று சொல்லுகிறார். நீர் ஒரு வார்த்தை சொல்லும் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் பார்க்கிறாரு, அந்த சீசர்களை பார்த்து சொல்லுகிறாரு, இவனிடத்தில் இருக்கிற விசுவாசத்தை உங்களிடத்தில் நான் பார்க்கவில்லை என்று சொல்லுகிறார். இந்த அற்புதத்தின் நேரத்தின் மூலம் ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிற வார்த்தை, நான் வந்து உன்னை குணமாக்குவேன் என்று சொன்ன கர்த்தர் ஆண்டவர் நம்முடைய வீட்டுக்கு கடந்து வரும்போது, நம்முடைய வீட்டில் ஆண்டவருக்கு பிரியமானவர்களாய் வீட்டில் இருக்கும் பொழுது நம்முடைய வீட்டுக்கு வந்து நம்மளை குணமாக்குற தேவன், வார்த்தை மூலமாக நமக்கு குணமாக்குற தேவன், அவருடைய தழும்புனாலே நம்மளை குணமாக்குற தேவன். நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம ஆண்டவருடைய பாதத்தில் நம்ம ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவரை போல வாழணும், ஆண்டவரை போல நம்ம நினைச்சுன்னு வாழ்ந்து காட்டணும். எதை பார்த்தாலும் ஆண்டவருக்கு உண்மையாக பேச வேண்டும். பாருங்க, ஊழியம் செய்வாங்க, பைபிளை எடுத்துக்கொண்டு ஊழியம் செய்வாங்க, ஆனால் தூச வார்த்தைகளை பேசுவாங்க. பாருங்க, பொய்யான வார்த்தைகளை பேசுவாங்க. ஆனால் அப்படிப்பட்டவர்களாய் நம்ம இல்லாமல் கர்த்தருக்கு உண்மையாய் நம்ம இருக்கும் பொழுது, கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம ஆண்டவருக்கு பிரியமாய் காணப்படும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், நான் வந்து உன்னை குணமாக்குவேன். இந்த அற்புத நேரத்தில் சொல்லுகிற வார்த்தை, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறவர் பெரியவர். அந்த பேதுருடைய மாமியை நினைச்சு பார்த்துருக்க மாட்டாங்க. படுத்த படுக்கையில் இருந்தவங்க, இனி அவ்வளவுதான், நம்முடைய ஜீவன் அவ்வளவுதான் என்று சொல்லி அவங்க படுக்கையில் இருந்தவங்க, மரணம் அடைந்துருவோம், செத்துருவோன்னு சொல்லி நினச்சி கொண்டிருந்த அந்த மாமியை பார்த்தார் அல்லவா, அந்த மாமியை கரத்தை பிடித்தார் அல்லவா. இன்னைக்கு உன்னுடைய கரங்களை பிடிக்கிற தேவன், உன்னுடைய கரத்தை பிடித்து உன்னை நடத்துகிற தேவன் உன்னோடு கூட இருக்கிறார், உன்னோடு கூட இருக்கிறார். அந்த யோசுவாவில் சொல்லுகிறது 1:5 சொல்லுகிற, நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவனுக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. இந்த நோய் என்னை என்ன பண்ணும், இந்த பலவீனங்கள் என்ன செய்யணும்னு சொல்லி நீ பயப்படாம கர்த்தருடைய சமூகத்தில் நீ அறிக்கை விடும் பொழுது, நீ ஒப்புராகும் பொழுது கர்த்தர் சொல்கிறாரு, நான் வந்து உன்னை குணமாக்குவேன் என்று சொல்லி. அருமையான இந்த அற்புதத்தின் நேரம் மூலமாக பேசிக்கொண்டு பார்த்து கொண்டிருக்கிற குடும்பங்களே, உங்களை பார்த்து சொல்கிறாரே, கர்த்தர் நான் வந்து உன்னை குணமாக்குவேன். ஒரு சம்பவத்தை உங்கள் மத்தியில் சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். பாருங்கள், ஒரு குடும்பத்தில், அழகான ஒரு குடும்பம் இருக்கிறது ஒரு கிராமத்தில். பாருங்கள், அவங்க இயேசுவை அறிந்த ஒரு குடும்பம்தான். ஆனால் அவங்களுடைய குடும்பத்தில் ஒரு ஸ்திரீ உள்ளவளுக்கு ஒரு பெண் திருமணமாகிறது. திருமணமாகி 7 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு குழந்தை உருவாகிறது. கற்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்படுகிறது. பாருங்கள், 3 மாதம் ஆகும்போது குழந்தை இருக்கிறது, 6 மாதம் இருக்கும்போது குழந்ை இருக்கிறது, 9 மாதங்கள் இருக்கும் பொழுது குழந்தை துடிப்போடு இருக்கிறது அந்த சகோதரிக்கு. ஆனால் 9வது மாதம் முடிகிறதுக்கு முன்பாக அவளுக்கு ஒரு பலவீனங்கள், ஒரு காய்ச்சல் வந்தது. அந்த காய்ச்சல் மூலமாக அவளுக்குடைய இருந்த குழந்தை கட்டியாய் மாறினது. அந்த கட்டி கேன்சர் கட்டியாக மாறினது. பாருங்க, அவள் பயங்கரமான ஒரு துன்பத்தில், பயங்கரமான ஒரு கலக்கத்தில் இருக்கிறாள்.
இதை நம்ம எப்படி செய்ய போகிறோம்? எனக்கு குழந்தை இருந்தது, திருமணமாகி 7 ஆண்டுகளுக்கு பிறகு எனக்கு ஒரு குழந்தை இருந்தது, இந்த நாளில் அந்த குழந்தை கட்டியாய் மாறணும்னு சொல்லி அவள் எவ்வளவு ஒரு இதயத்தில் கலக்கத்தோடு கூட இருந்திருப்பா. ஆனால் இயேசு பாருங்க அவளை தேடி போனார். எப்படி தேடி போனார் பாருங்க. அவள் யோசுவாட்டி அந்த ஏஞ்சல் டிவின்னு சொல்லுகிற அந்த டிவியை பார்த்து கொண்டிருக்கிற பொழுது ஒரு நிகழ்ச்சியை பார்த்திருக்கிறா, ஒரு அற்புதத்தின் நேரத்தை பார்த்திருக்கிறா, ஒரு நிகழ்ச்சியை பார்த்திருக்கிறா. இயேசு அற்புதங்களை செய்வார்னு சொல்லி விசுவாசத்தோடு கூட ஒரு வார்த்தையை அவளுக்குள்ளே கடந்து போனது அல்லவா. ஆனால் அந்த நேரத்தில் அவள் என்ன செய்தாலும் பைபிளை எடுத்து வாசிக்க ஆரம்பித்தா. ஒவ்வொரு சமூகத்தை எடுத்து வாசிக்க அந்த வார்த்தைகள் அவளுக்குள்ளே கடந்து போன உடனே அந்த கேன்சர் பாதிக்கப்பட்ட அந்த கட்டிகள் மாறினது. ஒரு குழந்தையாக அவள் பெற்று எடுத்தாள். எப்படி பாருங்க, வேத வசனத்தின் மூலமாக, வேதின் வார்த்தையின் மூலமாக கத்து அவளுக்கு ஒரு விடுதலை கொடுத்தார். ஏன் அந்த குழந்தை கட்டியாய் மாறணும்னு சொன்னால், வீட்டுக்குள்ளே இருந்துட்டு பைபிளை வாசிக்கிறது இல்லை, வீட்டில் உட்கார்ந்து கொண்டு ஜெபிக்கிறது அல்ல, ஊழியக்காரர்களை குறை பேசிக்கொண்டு மற்றவர்களை குறை பேசி கொண்டிருக்கிற ஒரு சகோதரி. அவள் இயேசுவை விசுவாசிக்காமல் இருக்கிறவள், இயேசு நம்பிக்கையில்லாதவள், இயேசு ஒருவள் இல்லை என்று சொல்லுகிறவள். ஆனால் அவர் கிறிஸ்துவ குடும்பத்தில் சேர்ந்திருக்கிறவா, குடும்பத்தில் பிறந்தவள். ஆனாலும் பாருங்க, எனக்கு 7 வருடம் ஆகி குழந்தை இல்லைன்னு சொல்லி ஆண்டவரை வெறுத்தவள், ஆலயத்தை வெறுத்தவள். ஆலயத்தில் இருக்கிற குருவானவர்களோ யாரோ, அந்த சபை ஊழியர்களோ இல்லை அந்த போதர்களோ யாரோ அந்த வீடுகளுக்கு கடந்து போனால் அதை அனுமதிக்கவே மாட்டாள், ஊழியக்காரர்களை அனுமதிக்க மாட்டாள், எனக்காக ஜெபிக்காதீங்கன்னு சொல்கிறவள். ஆனால் இயேசுவே அந்த டிவி மூலமாக, ஏஞ்சல் டிவி மூலமாக வருகிற அந்த நிகழ்ச்சி மூலமாக அவளுக்குள்ள இயேசுனுடைய வார்த்தை கடந்து போனது. அதுதான் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று சொல்லி. நறுமையான பார்த்து கொண்டிருக்கிற இந்த அற்புதத்தின் நேரமாக பார்த்து கொண்டிருக்கிற என் ஜனங்களே, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறா, இதே போல் நீங்கள் வீட்டில் இருக்கிறீங்களா? வீட்டில் இருக்கிறீங்களா? இப்படிப்பட்ட நோயோடு கூட நான் வயிற்றிலே கருப்பம் இல்லாதபடி, கருப்பம் திருமணமாகி எனக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லி கலங்கி நிற்கிறீங்களா? இல்லை குழந்தை இருந்து குறையோடு பிறந்திருக்கிறது என்று சொல்லி இன்னொரு சம்பவத்தை உங்கள் மத்தியில் சொல்லி நான் ஆசைப்படுகிறேன். பாருங்க, ஒரு சகோதரிக்கு 10 ஆண்டுகள் குழந்தை இல்லை, ஆனால் அதுக்கப்புறமாக ஒரு குழந்தை பிறந்தது. பாருங்க, 3 பிள்ளைகள். தலை ஒரே தலை, 3 தலை, ஒரே உறுப்புகள், ஒரே உடம்பு. எப்படிப்பட்ட இதாக இருந்திருக்கோ, எப்படிப்பட்ட சூழ்நிலையோடு கூட இருந்திருக்கோ. ஏனென்று சொன்னால், குறையோடு கூட பிறந்திருக்கிற பிள்ளைகளை கண்டு நீங்கள் தயங்கி, ஏனும் பிள்ளைகள் குறையோடு கூட இருக்கிறார்களே, இந்த பிறப்புகளை ஞானம் இல்லாமல் இருக்கிறார்களே, என் பிள்ளைகள் மூல வறட்சி இல்லாமல் இருக்கிறார்களே என்று சொல்லி நீ வீடுகளில் நின்று கொண்டு நீ வேதனையோடு கூட இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவராகிய கர்த்தர் சொல்கிறார், நான் வந்து உன்னை குணமாக்குவேன். அதுக்கு அவன் சொல்கிறான், நீர் என் வீட்டுக்கு வருவதற்கு நான் பாத்திரம் அல்ல, நீர் ஒரு வார்த்தை சொல்லும் என்று சொல்லுகிறான். அருமையான பார்த்து கொண்டிருக்கிற அற்புதத்தின் நேரமாக பார்த்து கொண்டிருக்கிற ஜனக்கூட்டங்களே, கிறிஸ்துக்குள் இருக்கிற ஜனங்களே, ஆண்டவரை விசுவாசிங்க, இயேசுவை நீங்கள் கூப்பிடுங்க, அதிகாலையில் இயேசுவை நீங்கள் தேடுங்க. உங்கள் குறைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொடுப்பார், நிறைவேற்றி கொடுப்பார், நிறைவேற்றி கொடுப்பார். ஆமென், நிறைவேற்றி கொடுப்பார். இயேசுவை இந்த அற்புதத்தின் நேரம் மூலமாக ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிற வார்த்தை, அந்த மாமி ஜுரமாக இருப்பதை பார்த்தார், 100 அதிபதியினுடைய வேலைக்காரனுக்கு சுகத்தை கொடுத்தார். பாருங்க, ஒரு விதையினுடைய மகனை உயிரோடு எழுப்பினார். அவரால் முடியும். ஒரு வாலிபனை தூக்கி கொண்டு வராங்க, 4 பேர் மரித்து போன சரீரத்தை. ஆனால் அந்த சரீரத்தை அவர் பார்க்கிறார்,
அந்த வாலிபனை பார்க்கிறார். அவனை பார்த்து அவனை தொட்ட உடனே அவன் எழுந்து, அவன் கடைசி வசனம் சொல்கிறது, அவன் எழுந்திருந்து எல்லாரோடு கூடயும் பேசினான் என்று சொல்லி. அப்படிப்பட்ட சூழ்நிலையோடு கூட நீங்கள் இருக்கிறீங்களா? இந்த அற்புதத்தின் நேர் மூலமாக கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறாரே, நீ பயப்படாத, உன் வலது கரத்தை பிடித்து நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறா. உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறா. உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார். பயப்படாதே, பயப்படாத, எனக்கு இப்படிப்பட்ட பலனத்தோடு கூட இருக்கிறேன்னு சொல்லி நீ பயப்படாத. அந்த மாமியை தொட்ட இயேசு, 100 அதிபனுடைய வேலைக்காரனுக்கு குணமாக்கின இயேசு இன்னைக்கு உன் வீட்டுக்கு கடந்து வந்திருக்கிறா. உன் வீட்டுக்கு கடந்து வந்திருக்கிறா. உன் வீட்டுக்கு கடந்து வந்திருக்கிறா. சகுயோ பார்த்து சொன்ன இயேசு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு என்று சொன்னார். இன்னைக்கு உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து சொல்கிறாரு, சமாதானம் சுகம் உண்டாவதாக என்று சொல்கிறார். நறுமையான பார்த்து கொண்டிருக்கிற ஜனமே, இயேசு நல்லவர் என்று சொல்லி, இயேசு வல்லவர் என்று சொல்லி நீங்கள் என்றைக்கு அறிந்து கொள்ளுகிறீர்களோ, அவர் இரத்தத்தினால ஆமென் வல்லமை உண்டு சொல்லி நீங்கள் விசுவாசத்தோடு கூட ஆண்டவருடைய பாதத்தில் நீங்கள் கேட்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்கிறவர் உங்கள் மத்தியில் இருக்கிறார். பரிசுத்த வேதாகம் சொல்லுகிறது, உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 16,000 பேர் விழுந்தாலும் அது ஒன்று உன்னை சேதப்படுத்தாது. நான் உன்னை நீதியின் கருத்தினால தாங்குகிறேன், உன்னை சுமக்கிறேன் என்று சொல்கிறார். இன்னொரு வசனம் சொல்கிறது, ஆண்டவருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை, உனக்காக யாவையும் செய்து முடிப்பார், உனக்காக யாவையும் செய்து முடிப்பார். எனக்காக யாவும் துணை இல்லையே, எனக்கு உதவிக்கு யாரும் இல்லையே, என் பக்கத்தில் யாரும் இல்லையே, என்னுடைய உறவினர்களை சுத்தப்பட்டு சுற்றி இருக்கிற ஜனங்களை எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லையேன்னு சொல்லி உன் இதயம் கலங்கி போய் உன் வீட்டில் நீ வேதனையோடு கூட இருக்கலாம். இந்த அற்புதத்தின் நேரம் மூலமாக இயேசு உன்னை பார்த்து சொல்கிறாரே, உன் விசுவாசத்தை பற்றி சொல்லுகிற வார்த்தை, உன் இதயம் கலங்காதிருப்பராக, என்னிடத்திலையும் விசுவாசமாக இரு, நீ தேவனிடத்திலையும் விசுவாசமாக இரு என்று சொல்கிறார். நம்ம இதயம் கலங்காமல் இருக்க வேண்டுமானால் இயேசுவே கூட நம்ம இருக்க வேண்டும், இயேசுவோடு கூட நம்ம இருக்க வேண்டும். எப்பொழுதும் அவர் நம்மோடு கூட பேசுகிறவராய், நம்மோடு கூட அவர் பேசி உலாகிறவராய், நம்ம ஆண்டவரோடு கூட எப்பொழுதும் அவரோடு கூட பேசி கொண்டிருக்கும் பொழுது நமக்கு வருகிற துன்பங்கள், வேதனைகள், பாடுகள், உபத்திரங்கள், நிந்தைகள், அவமானங்கள் எல்லாம் நீங்கி போகும், நீங்கி போகும், நீங்கி போகும், நீங்கி போகும். அப்படிப்பட்ட சூழ்நிலையோடு கூட இருக்கிறாயா? குடீரமான காய்ச்சலோடு கூட, குடீரமான நோயோடு கூட நீ வீட்டில் இருந்து கொண்டிருக்கலாம், மருத்துவத்தில் இருக்கலாம். இன்றைக்கி கர்த்தர் உன்னை குணமாக்குறார். இந்த அற்புதத்தின் நேரம் மூலமாக கர்த்தருடைய வல்லமை கடந்து வருகிறது. நீங்கள் மருத்துவமனையில் இருக்கலாம், வீடுகளில் இருந்து கொண்டிருக்கலாம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் கர்த்தரை பாருங்கள், உங்கள் கண்களை மூடுங்க. கர்த்தர் உங்கள் பக்கத்தில் வருகிறார், கர்த்தர் உங்கள் பக்கத்தில் வருகிறார், கர்த்தர் உன்னை பக்கத்தில் வருகிறார். அவர் சொல்கிறார், எனக்கு சுத்தம் உண்டு, நீ சுகமாக என்று சொல்லுகிற வார்த்தை உன் பக்கத்தில் இறங்கி வருகிறது, இறங்கி வருகிறது. ஆண்டவரே, இந்த நாட்கள் அநேக நாட்களாய், அநேக வருடமாய் இந்த பலனும் என்னை தாக்கி கொண்டிருக்கிறது, இந்த வேதனை என்னை தாக்கி கொண்டிருக்கிறது என்று சொல்லி நான் கலங்கி நிற்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரே, வீடுகள்லையும் ஆண்டவரே அவங்க தொழில் செய்கிற இடங்கள்லையும் மருத்துவமனையிலையும் கலங்கி நிற்கிற அந்த குடும்பங்களுக்குள்ள கர்த்தருடைய மகிமை இறங்கட்டும் ஆண்டவரே, கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும்பா. நன்றி ஜீசஸ்,
நன்றி ஜீசஸ். ஒரு வல்லமை இறங்கி வருகிறது. ஆமே, நீ ஆண்டவரிடத்துல கேளு, ஆண்டவரே எனக்கு ஒரு விடுதலை வேணும்னு சொல்லி கேட்கும் பொழுது இன்றைக்கு கர்த்தர் உன்னை பார்த்து சொல்கிறார், நீ ஸ்மேட் ஆஃப் பேட் நான் கேன் டிஸ்க்ளைம். ஆமே ஆமே, உனக்கு நீ விடுதலை கொடுக்கிற இயேசு பக்கத்தில் நின்று சொல்கிறார், நீ கலங்காத, நீ கலங்காத, நீ கலங்காத, நான் உன் தேவனாய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்கிறார். அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை மூலமாக, இந்த ஜெபத்தின் மூலமாக, அற்புதத்தின் நேர் மூலமாக நீர் ஆசீர்வதித்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்துக்குள்ளே கொடுக்குறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். நானே இயேசு ஜீவப்ப ஒளித்தின் மூலமாக இந்த அற்புதத்தின் நேர் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே நன்றி சொல்கிறேன். ஆமென் ஆமென்.